Oh மச்சி, welcome to another episode of CyberAliya. இன்னைக்கு எபிசோட்ல நம்ம என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னா, உங்களோட போன்ல இருக்க மொபைல் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு மட்டும் தான் நான் இது கைக்கிறேன். ஆண்ட்ராய்டு மொபைல் அப்ளிகேஷன்ஸ்ல எப்படி இந்த டார்க் மோட எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன்னு. இந்த டார்க் மோட் ஆக்டிவேட் பண்ற ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரைமரியா 2 ரீசன் இருக்கு. நம்பர் 1, உங்களோட பேட்டரி ட்ரெயின் ஆகுறது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் ரெகுலர் அப்ளிகேஷன்ஸ்ல ரெகுலர் மோட்ல யூஸ் பண்ணீங்கன்னா. இதே நீங்க டார்க் மோட்ல யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் அந்த பேட்டரி ட்ரெயின் சிக்னிஃபிகண்டான லெவல்ஸ்ல குறைச்சிக்கலாம். அதோட 2வது ரீசன் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஐ ஸ்ட்ரெயின் லெவல்ஸ். அப்படின்னா நீங்க எவ்வளோத்துக்கு எவ்வளோ மொபைலை யூஸ் பண்றீங்களோ, அப்படின்னா நீங்க நைட் டைம்ல எவ்வளோத்துக்கு எவ்வளோ ரெகுலர் மோட்ல இந்த பிக்சல்ஸ் கூட இருக்க மொபைல் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ற நேரம் உங்க ஐ ஸ்ட்ரெயின் லெவலும் ரொம்பவும் அதிகமா இருக்கும். இந்த ஐ ஸ்ட்ரெயின் லெவலை குறைச்சிக்கிறதுக்கு ஒரு ரீசனா தான் இந்த டார்க் மோட் அப்படின்றத ஆண்ட்ராய்டு டெவலப்பர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு எபிசோட்ல நம்ம என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ட்விட்டர், மெசஞ்சர் இந்த நாளத்துலயும் எப்படி நம்ம டார்க் மோட ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன்னு. இதே மாதிரி தான் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன் யூசர்ஸ்க்காக ஃபேஸ்புக் கூட டார்க் மோட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் இது டெஸ்ட் ஃபேஸ் லெவலில் இருக்கிறனால எல்லா ஃபோன்ஸ்லையும் இதை ஆக்டிவேட் பண்ண முடியாது. நீங்கள் செட்டிங்ஸ் போயிட்டு ப்ரைவசி செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி அதில் உங்களோட டார்க் மோட் ஆக்டிவேஷன் பண்ண முடியும்னா அதை பண்ணிக்கிறீங்க. இல்லாட்டி இது இன்னும் டெஸ்ட் ஃபேஸில் இருக்கனால எல்லாத்தையும் பண்ண இயலாது. சரி வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இப்போ ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது எப்படி உங்களோட வாட்ஸ்அப்பில் டார்க் மோட ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன்னு. இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் எப்படி டார்க் மோட் ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை மொபைல் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கணும். இதில் மொபைல் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டு இந்த ரைட் சைட் கார்னரில் 3 டாட்ஸ் இருக்கும் டாப்லே. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது கொண்டு போக உங்களுக்கு செட்டிங்ஸ்க்கு. நீங்கள் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் உங்களுக்கு சேட்ஸ் அப்படின்றது அக்கௌண்ட்டுக்கு அடுத்ததாக இருக்கும் சேட்ஸ். அதை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா இதில் தீம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் டார்க் மோட் அப்படின்னா டார்க் மோடை கொடுத்துட்டு ஓகே பண்ணி விட்டிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு எல்லாமே டார்க் மோட் ஆகிடும். அப்போ நீங்கள் நைட் டைமில் இதை யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு ஐ ஸ்ட்ரெயின் லெவலும் குறைச்சிட்டு உங்களோட பேட்டரி ட்ரெயினையும் ரொம்ப நல்ல ஒரு கெப்பாசிட்டியில் வச்சுக்கலாம். அதுக்காக தான் நீங்கள் இந்த டார்க் மோடை யூஸ் பண்ணிக்கலாம். சரி வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்படி இந்த ட்விட்டர் ஃபீடில் உங்களோட டார்க் மோடை ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன்னு. ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட டாப்பில் இருக்க இந்த ப்ரொஃபைல் பிக்சர் இதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கிடைக்கும் செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி. அப்போ இந்த செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசியை நீங்கள் இன்னொரு டேப் பண்ணிங்கன்னா இப்படி நிறைய செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசிக்கு இடையில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அதில் ஜெனரல்னு இருக்கிறதுக்கு அடுத்து இருக்கும் டிஸ்பிளே அண்ட் சவுண்ட். இதில் ஒரு டேப் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே டிஸ்பிளே அப்படின்னு இருக்கிறதுல உங்களுக்கு டார்க் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டார்க் மோடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதில் நீங்கள் இப்போ இது ஆஃபில் இருக்குது, இதை ஆன்னு கொடுத்தீங்கன்னா டார்க் மோட் ஆக்டிவேட் ஆகிடும். சரி வியூவர்ஸ், நம்ம இப்போ பார்த்தது வாட்ஸ்அப் அண்ட் ட்விட்டர் இந்த 2 மொபைல் அப்ளிகேஷன்ஸ்ல எப்படி டார்க் மோட் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன்னு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மெசஞ்சர், அதுக்கு அடுத்ததாக இன்ஸ்டாகிராம். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்ப்போம் மெசஞ்சர். இதில் எப்படி டார்க் மோட் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன்னு. ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது மெசஞ்சர் அப்ளிகேஷனில் எப்படி நீங்கள் டார்க் மோட் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன்னு. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட மெசஞ்சர் மொபைல் அப்ளிகேஷனில் ஒரு டேப் பண்ணுங்கள். இப்போ இந்த டேப் பண்ணோன்னே உங்களுக்கு மொபைல் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இதில் மேலே உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும் லெஃப்ட் சைடில். அதில் ஒரு டேப் ஒன்று பண்ணிங்கன்னா இப்படி உங்களுக்கு ட்ராப் டவுன் ஒன்று கொடுக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க டார்க் மோட்னு சொல்லி. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த டார்க் மோட் அப்படின்றத இந்த சைடுக்கு ஆக்டிவேட் பண்ணி விடுங்க. அப்போ உடனே உங்களோட ஸ்க்ரீன் டார்க் மோட் தீமுக்கு மாறிடும். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டாகிராம் அப்படின்ற மொபைல் அப்ளிகேஷனில் எப்படி உங்களோட டார்க் மோட் அப்படின்ற தீமை ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன்னு. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது இன்ஸ்டாகிராம் அப்படின்ற மொபைல் அப்ளிகேஷனில் ஒரு டேப் ஒன்று பண்ணிவிட்டு இதில் கீழே ரைட் ஹேண்ட் கார்னர்லேயே உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கும். அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோவில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே மேலே ஒரு 3 லைன்ஸ் இருக்கும், அதை டேப் பண்ணிங்கன்னா பணியை கிடைக்கும் செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸ்க்கு போயிட்டு நீங்கள் தீம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த தீம் கிளிக் பண்ணிவிட்டு அதில் லைட் டார்க் சிஸ்டம் டிஃபால்ட்னு இருக்கும். அதில் நீங்கள் டார்க் மோடுக்கு கொடுத்தீங்கன்னா உடனே டார்க் மோடுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு ஸ்மார்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் வியூவர்ஸ்க்காக நம்ம கொண்டு வந்த செக்மெண்ட் தான் எப்படி உங்களோட மொபைல் அப்ளிகேஷன்ஸில் டார்க் மோடை ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் CyberAliyaவுக்காக ஆலன். இதே மாதிரி நீங்கள் இன்னும் நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா பண்ணிய சப்ஸ்கிரைப் பட்டனை லைக் பண்ணிட்டு அதோட பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிக்கிறீங்க. இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அதோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோடய ஷேர் பண்ணிக்கிறீங்க.